அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் எப்ப வரும்? இந்த டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம். நான் நெறைய வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் நம்மளால நம்ப முடியாது. திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நாள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்து வரும். ஒன்ஸ் அவங்க டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டே மேபி வந்து 1 ஆர் 2 வீக்ஸ்க்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி சார் நம்ம வாங்கணும்? நெறைய பேத்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். டைரக்ட்டா நம்ம டிஆர்பி போர்டு வந்து போகணுமா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மறுபடியும் பண்ணுவாங்களா? இந்த மாரி டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏன்னா டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்னாடி டிஆர்பி போர்டு கண்டிப்பா 1 வீக்குக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது அப்ளிகேஷன் நம்பர் இந்த 2 நம்பருமே நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து முக்கியம். பிளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா? இது முக்கியமானது. ஸோ இந்த நம்பர் வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா எடுத்து பத்திரமா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஆர்பிஓடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் வழியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர வந்து என்ட்ரி பண்ணிட்டு, பிளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணி, நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ற மாரி வரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிஎன் டெட் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 அண்டு தாள் 2 வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் குடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் ஏ4 ஷீட் தான் இருக்கும். அந்த ஏ4 ஷீட்ல நீங்க உங்களுடைய பேரு, உங்களுடைய மேஜரு, எப்ப வந்து எக்ஸாம் எழுதினீங்க, எவ்வளவு மார்க்குக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஏ4 ஷீட்ல வந்து குடுத்துருவாங்க. பிளஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஆர்பிஓடைய லோகோ வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு குடுப்பாங்களே தவிர, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன நம்ப மார்க் ஷீட்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஒரு அட்டை சீட்டு மாரி இருக்கும். நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அட்டை சீட்டு மாரி குடுப்பாங்க. அந்த மாரி குடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா டைம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஓகேங்களா? ஒன்ஸ் டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்னாடி இந்த மாரி தான் குடுப்பாங்க. அவங்களுடைய டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது வந்து கரெக்ட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பீங்க. அதுவும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிங்க. நமக்கு வந்து தேவைப்படும். எப்ப தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்த பின்னாடி, மறுபடியும் காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. டிஎன் செட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்த பின்னாடி, காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறது வந்து புதுசா வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ எலிஜிபிலிட்டி இன் டிஎன் செட் எக்ஸாம் அப்லோட் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு குடுப்பாங்க. அதாவது நம்ம டிஎன் செட் எக்ஸாம் வந்து எலிஜிபிள் ஆயிருந்தோம் அப்படின்னா, அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. இதுதான் ஆப்ஷன் குடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் குடுக்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அப்ளிகேஷன் குடுக்கும்போது, ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது, ஒன்லி வந்து சிஎஸ்ஆர் நெட் பாஸ் பண்ணீங்க, இல்ல பிஹெச்டி பண்ணுவீங்க, இல்ல ஆல்ரெடி டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் டைம் மறுபடியும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா டிஎன் செட் எக்ஸாம் நடந்து மோர் தென் ஒரு 5 இயர்ஸ் ஆகுதுனால, மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து குடுத்துருந்தாங்க. அதுல தான் வந்து நீங்க மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியால் நடத்தக்கூடிய டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா? அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது செகண்ட் டைம் வந்து இந்த மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதே மாரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் டைம் மறுபடியும் காலேஜ் டிஆர்பிக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த தேர்ட் டைம்ல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய டிஎன் செட் எக்ஸாம் உடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி வாங்குனவங்க ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நெறைய பேர் வந்து எலிஜிபிலிட்டி வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து எலிஜிபிலிட்டி வாங்காம விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆரம்பத்திலேயே டிஎன் செட் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நம்ப எலிஜிபிள் ஆனா மட்டும் தான் காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபில்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஃபில்டர் பண்ண பின்னாடி ஒரு பர்ட்டிகுலர் டேட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் நடக்குமே தவிர, முன்கூட்டியே சொல்லி இந்த மாரி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி டிஆர்பி போர்டு வந்து சொல்ல மாட்டாங்க. இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎன் செட் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. எபோவ் ஒரு 80, 85 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து காலேஜ் டிஆர்பி வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? காலேஜ் டிஆர்பி வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. டிஆர்பி போர்ட பொறுத்தவரைக்கும் நம்மளால நம்ப முடியாது. அதுக்காக தான் மீண்டும் நான் சொல்றேன். ஸோ ஒன்ஸ் வந்து டிஎன் செட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க இருக்க வேண்டாம். ஓவரால் நீங்க 80 கொஸ்டின்ஸ் மேல நீங்க ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிஜி டிஆர்பி சிலபஸே இப்ப நியூ சிலபஸ் வந்து நல்லா தெளிவா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அதே சிலபஸ் ஓரியன்டட்ல தான் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி சிலபஸும் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாம ஒரு டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும். ஸோ அந்த டெஸ்ட் வந்து நம்ம எப்படி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய ஜூன் மந்த் ஜூன் மந்த் இல்லைன்னா ஜூலை மந்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ஆர் நெட் அல்லது யுஜிசி நெட் எக்ஸாம் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிஎஸ்ஆர் நெட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும். இது சயன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட். யுஜிசி நெட்டுங்கிறது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய மேஜர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் அல்லது ஜூலை மந்த்ல வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம் வந்து ட்ரையலா வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதி பார்த்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நீங்க படிக்கக்கூடிய சேம் சிலபஸ் தான் இந்த சிஎஸ்ஆர் நெட்டுக்கும், யுஜிசி நெட்டுக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். அதே சிலபஸ் தான் நம்ம காலேஜ் டிஆர்பிக்கு வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. தவற விட்றாதீங்க. காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 4000 வேக்கன்சி இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேஜர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 200க்கு மேல இருக்கு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எக்கனாமிக்ஸ் இந்த மாரி வரக்கூடிய சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் தமிழ்ல கூட. அதே மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தோராயமா ஒரு 200 வேக்கன்சிக்கு மேல தான் இருக்கே தவிர, அதுக்கு கீழ வந்து இல்ல. ஸோ இந்த வாய்ப்ப வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க. ஏன்னா காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பிளஸ் வந்து நீங்க காலேஜ் டிஆர்பிக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா இன்டர்வியூ அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நேர்காணல் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நேர்காணல்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய தீசிஸ் வந்து கொஞ்சம் சப்மிட் பண்ற மாரி வரும். அந்த தீசிஸ் ஓரியன்டடா நீங்க இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணிரணும். கடைசி நேரத்தில பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்களால பண்ண முடியாது. தீசிஸ் பொறுத்தவரைக்கும் பிரசன்டேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க உங்கள. அது வந்து எய்தர் வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அங்க போனா தான் அவங்க என்ன லாங்குவேஜ்ல வந்து நம்ம சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆனா தீசிஸ் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி நீங்க டிஃபரெண்ட்டா ஒரு தீசிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது நான் லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன். இந்த காலேஜ் டிஆர்பிக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க ஈஸியா பிராக்டிஸ் பண்ணக்கூடியது சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அப்படி வரக்கூடிய இந்த ஜூன், ஜூலை மந்த் கூடிய சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட் எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதை காட்டிலும் இன்னும் பெஸ்ட்டா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, யுபிஎஸ்சி. யுபிஎஸ்சில மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஓரியன்டடா வந்து டிஸ்கிரிப்ட் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரும் பிராக்டிஸ் பண்றது பெட்டரா இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலேஜ் ஓரியன்டடா வரக்கூடிய இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து எம்எஸ்சி சிலபஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஓகேங்களா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அவங்க வரக்கூடிய இந்த எம்எஸ்சி சிலபஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் வைஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரும் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா டிஸ்கிரிப்ட்க்கு முன்னாடியே நீங்க எந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுருக்காங்க. இந்த யுபிஎஸ்சி, சிஎஸ்ஆர் நெட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய எம்எஸ்சி செமஸ்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து ரெடியா வந்து நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான் காலேஜ் டிஆர்பி அட்டெண்ட் பண்ணும்போது, அந்த டைம் மேனேஜ்மென்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க எழுதாம வெறும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட் வந்து நம்ம பண்ண முடியாது. அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆன்ஸர் பண்றோம். ஏன்னா டிஸ்கிரிப்ட்ல
ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, 10க்கு 10 வந்து மார்க் குடுக்க மாட்டாங்க எப்பயுமே. அது பிலோ மார்க் தான் எப்பயுமே குடுப்பாங்க. யாருக்குமே 10 குடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்கு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி வந்து பிரசன்ட் பண்ணி ஆன்சர் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கிரிப்ட்ல வந்து முழுக்க முழுக்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறந்துற வேண்டாம். டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வருங்கிறது யாருக்குமே தெரியாது. நாம எதிர்பார்க்காத நாள்ல கண்டிப்பா டிஆர்பி போர்டு வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு கேட்டா, வேகமா ஆன ப்ராசஸ்ல காலேஜ் டிஆர்பியும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, முன்கூட்டியே எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பிளான் பண்ணி படிங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. மிகப்பெரிய வாய்ப்பு. நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.